ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மெசேஜ் கேண்டில் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சேல் பண்ணுறதுல பேபி கேண்டில் அந்த சீக்ரெட் மெசேஜ் கேண்டில் 2 ப்ராடக்ட்டுமே ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த சீக்ரெட் மெசேஜ் கேண்டிலுக்கு நான் ஹார்ட் டின் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் எப்படி எடுத்திருக்கேன்னா 85 கிராம் எடுத்திருக்கேன். இந்த டின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எம்எல் கப் மெஷரிங் கப் இருக்குல்ல, அதில் வாட்டர் வந்து போர் பண்ணப்போ 100 கிராம் எனக்கு இருந்துச்சு. ஸோ 100 கிராம் ஃபுல்லாக நம்ம வந்து வேக்ஸ் போர் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜார் கேண்டில் டின் கேனுக்கெலாம் அந்த காயின்ஸ் கேப் நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் 80 to 85 கிராம்ஸ் நான் வேக்ஸை எடுத்து அதை நான் மெல்ட் பண்ண போகிறேன். கிளியராக இருக்கீங்களா? எப்பொழுதுமே சரி, வேக்ஸை வந்து நம்ம எந்த ஜாரில் போர் பண்ணுறீங்களோ ஜார் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போர் பண்ணக்கூடாது. லிட்டில் பிட் உங்களுக்கு கேப்ஸ் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டேன். இது நம்ம எந்த பிக்மெண்ட்டுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, கலர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரேக்ரன்ஸ்க்கு மட்டும் நான் லாவெண்டர் எசென்ஷியல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம டெம்பரேச்சர் வர வரைக்கும். டின் கேண்டில்ஸ் பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னா 3 வேர்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். அந்த 3 வேர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்குள்ள லெட்டர்ஸ் வந்து 4 to 5 தான் வந்து இருக்கணும். 6 லெட்டர்ஸ்லாம் நம்மளால் வைக்க முடியாது. ஸோ விக் வந்து பார்த்திங்கன்னா 3யும் வைக்கலாம், 2வும் வைக்கலாம். விக் ஏன் வந்து நிறையா வைக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த சீக்ரெட் மெசேஜ் நீங்கள் ஒரு 3 வைக்கிறப்போ சீக்கிரமாக வந்துடும், 2 வைக்கிறப்போ கொஞ்சம் லேட் ஆகும், 1 வைக்கிறப்போ ரொம்ப லேட் ஆகும். இப்போ நீங்கள் 2 to 3 வீக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா பேர்ன் ஆகி நமக்கு குயிக்காக அந்த சீக்ரெட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த சீக்ரெட் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆணுச்சு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வந்து கேண்டிலை போர் பண்ணிவிட்டு செட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து போர் பண்ணணும். ஃபுல்லாக போர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போர் பண்ணணும். பிகாஸ் நம்ம சீக்ரெட் மெசேஜை வச்சதுக்கப்புறம் டாப்பில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் போர் பண்ணணும். சீக்ரெட் மெசேஜ் ரொம்ப பாட்டமில் போயிடுச்சு, உங்கள் டின்க்கு பாட்டமில் போயிடுச்சுன்னா அது டிஸ்பிளே ஆகுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் டாப்பில் 1 லேயர் போர் பண்ணுற மாதிரி கேப் இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த மெசேஜை செட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் நீங்கள் வேக்ஸை டாப்பில் வந்து போட்டால் போதும். ஓகே, இப்போ நான் வந்து போர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு விக் ஸ்டாண்ட் வச்சுட்டு என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு கோட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து இந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவைலபிள், பிரேஸ்லெட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கலர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு அவைலபிள். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம பீட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நான் ஒயிட் கலர் கேண்டில் வந்து போட்டிருக்கேன். ஸோ லக்ஸுரியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதிலே கலர்ஸ் வந்து மைல்டு கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்ட் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டூத் ஸ்டிக் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணியும் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை ஹேண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக எடுத்து பொறுமையாக ப்ளேஸ் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 3 வேர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் மட்டும்தான் 4 லெட்டர் இருக்கும், நெக்ஸ்ட் 2 and 1 லெட்டர் இருக்கும். பட் நீங்கள் 3 வேர்ட்ஸுமே வந்து 4 லெட்டர்ஸ் இருந்தால் ஓகே. 5 லெட்டர் வந்தால் இன்னும் கொஞ்சம் நேம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 6 லெட்டர் எழுதலாம், பட் ஸ்ட்ரைட்டாக எழுதணும், க்ராஸாக எழுத முடியாது நம்மளால். ஓகேவாடா? ஸோ அவ்வளோதான் நேம்ஸ். ஏன்னா அந்த டின்னோட சைஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நேம்ஸுமே செட் பண்ண முடியும். அது நம்ம கஸ்டமர்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, டாப்பில் ஒயிட் கலர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல் அந்த பீட்ஸை செட் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சம் மெல்ட் பண்ணி லைட்டாக போர் பண்ணிவிடுங்க. ஓகே, ரொம்ப போர் பண்ணக்கூடாது, லைட்டாக அந்த பீட்ஸ் வந்து மறையிற மாதிரி போர் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரை ஆகி சாலிட் ஃபார்மில் நமக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியுதா? நெக்ஸ்ட்டு பேக்கிங் வந்து காட்டியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பேக்கிங் தான் உங்கள் பிராண்டிங்கை வந்து கொஞ்சம் வந்து அழகாக காட்டும், அதே மாதிரி யூனிக்காக காட்டும். ப்ராடக்ட் மட்டும் நமக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருந்தாலும் உங்களுடைய பேக்கிங் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். பாக்ஸ்லாம் போட்டு நீட்டாக கொடுங்க. ப்ராடக்ட் வந்து சேஃபாக சென்ட் பண்ணி ஆகணும் நம்ம கொரியருக்கு. எனி டேமேஜஸ் இருந்தாலும் அதை நம்ம தான் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பேக்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பாக்ஸு அண்டு பபிள் ரேப் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்டு விக் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக இந்த கேண்டில் வந்து க்யூர் ஆகுறதுக்கு செட் ஆகுறதுக்கு 24 ஹார்ஸ் எடுக்கும்.
ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நான் பர்ன் பண்ணி காட்டுறேன். இது ஃபாஸ்ட் மோடில் நான் வச்சுருக்கேன். அதாவது ஒன்ஸ் நான் வீடியோ எடுக்கிறப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பட் இது ஒரிஜினலாக வந்து டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு கண்டிப்பாக 20 to 30 மினிட்ஸ் ஃபுல்லாக ஆகும். ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்ட் சீக்ரெட் மெசேஜ் கேண்டில் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டின்ஸு இதிலே வந்து கிளாஸ் ஜார் இருக்கு இல்லையா, அதுலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஜார்ஸில் வந்து நான் காட்டியிருந்தேன் பிக் சைஸில் வந்து வேர்ட்ஸ் அட்டாச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி டாப்பில் நீங்கள் குட்டி குட்டி ஹார்ட்ஸு, டெடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.